ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்பிஜி சிலிண்டருடைய தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சில செய்திகள் வந்துட்டுருக்கு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த எல்பிஜி சிலிண்டர்ஸ் எல்லாமே சவுதி அரேபியா, கத்தார் இது போன்ற அரபு நாடுகளிலிருந்து ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக இந்தியாவிற்கு வருகின்றது. இந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியிருப்பதால் அங்கு வரும் கப்பல்களை தாக்குவோம் என்று சொல்லதான் இந்த கப்பல்கள்லாம் அப்படியே நின்று போச்சு. அதனால் இப்போ சவுதி இது போன்ற நாடுகளிலிருந்து வருகின்ற கச்சா எண்ணெய் மற்றும் இந்த எல்பிஜி இதெல்லாம் தடைபட்டு விட்டது. இதன் காரணமாக தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. குறிப்பிடும்படியாக நம்முடைய அரசு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இந்திய அரசு இந்த கேஸ் சிலிண்டர்ஸை பொறுத்தளவில் தினம்தோறும் வீடுகளில் பயன்படுத்துகின்ற இந்த எல்பிஜி சிலிண்டருக்கு எந்த விதமான தட்டுப்பாடும் வரக்கூடாது என்ற காரணத்தினால் இந்த ஹோட்டல்ஸ், அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் இது போன்ற இடங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கமர்ஷியல் சிலிண்டரை விட வீட்டுக்கு கொடுக்கின்ற சிலிண்டர்ஸுக்கு முன்னுரிமை கொடுத்து அதற்கு தட்டுப்பாடு வரக்கூடாது என்று நடவடிக்கை எடுத்து வருகின்றார்கள். இதனால் தான் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸ் இது போன்ற இடங்களுக்கு கொடுக்கின்ற கமர்ஷியல் சிலிண்டர்ஸுடைய பற்றாக்குறை இருக்கின்றது. இதனால் இது போன்ற ரெஸ்டாரண்ட்ஸ் மூடப்படுமா என்ற கேள்விக்குறியும் எழுந்துள்ளது. இது சம்பந்தமாக ஹோட்டல் அசோசியேஷன் பிரசிடென்ட்ஸ் பல்வேறு அறிக்கைகளை விட்டு வருகின்றார்கள். இருந்தாலும் நிச்சயமாக இந்த சண்டை முடியும், உலகத்தில் அமைதி ஏற்படும், யாருக்கும் எதற்கும் தட்டுப்பாடும் கட்டுப்பாடும் இருக்காது என்று நம்புவோம்.